إلا الله لما زرتك الحبيب. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்புக்கினியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யார் அந்த மகான் பஹாவுத்தீன் நக்ஷபந்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள்? எமது ஆத்மீகையான ஆசிரியர் ஆலிமே ஷரீஅத் இமாமே தரீகத் அல் குதுப் நக்ஷபந்தியா தரீகாவின் இஸ்தாஃபர் ஷேக் பஹாவுத்தீன் நக்ஷபந்தி புஹாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பாகிஸ்தான் நாட்டின் புகாரா எனும் நகருக்கு அண்மையில் உள்ள கஸ்ரி அரபான் எனும் கிராமத்தில் ஹிஜ்ரி 717 ஆண்டு கிபி 1317 முஹர்ரம் மாதம் பிறை 14 பிறந்தார்கள். பஹாவுத்தீன் நக்ஷபந்தி முஹம்மது உவைஸ் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இவர்களின் பிறப்பை பற்றி முன்னறிவிப்பை சுல்தான் அவுலியா குதுபுல் அக்தாப் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள். ஒருமுறை குதுபுநாயகம் அவர்கள் புகாராக்கு சென்ற வேளையிலே தனது முரீதீன்களை நோக்கி கூறினார்கள், இங்கு பஹாவுத்தீன் என்ற பெயருடைய எனது மகன் பிறப்பார். அவர் சிறப்பான தரீகாவை மக்களிடையே போதித்து மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிப்பார் என்று கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மிக அழகாக முன்னறிவிப்பாக பஹாவுத்தீன் நக்ஷபந்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹவர்களை குறித்து சொல்லி காட்டினார்கள். கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுடைய மகத்துவம் கண்ணியத்தை பற்றி நாங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இறைநேச செல்வர்கள் இவர் வழி என்று அவர்களை அடையாளம் காட்டுவதிலும் இவர்கள் இறைநேசருக்குரியவர் என்று பகிரங்கப்படுத்துவதிலும் கௌசுல் ஆலத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு தந்திருக்கிறார்கள். அவர்கள் சொன்னால், மகிமைகளை சொன்னால், பிறப்பின் சிறப்பை சொன்னால், இவர் பிறப்பார், இந்த ஊரிலே இப்படியான ஒரு தரீகத்தை மக்களுக்கு மத்தியிலே போதிப்பார் என்று ஒருவரை சுற்றி கௌசுல் ஆலம் அவர்கள் சொன்னால் அவர்கள் விலாயத்து பெற்றவர்கள் என்பதில் எந்த விதமான சக்கும் சந்தேகங்களும் கிடையாது. இதுதான் எங்களுடைய உண்மையான அகீதாவின் கொள்கையாக இருக்கிறது. பிறந்துக்கிறியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பஹாவுத்தீன் நக்ஷபந்தி புஹாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பிறப்பின் சிறப்பை பார்ப்போமானால், அவர்களின் தந்தையின் பெயர் சையீத் முஹம்மது புஹாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதாகும். இவர்கள் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருப்பேரர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பரம்பரையில் பிறந்தவர்கள். பஹாவுத்தீன் நக்ஷபந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கல்வியை பார்ப்போமானால், தமது 18ஆம் வயதில் ஷரியத்துடைய கல்விகளில் நிபுணத்துவம் பெற்றவர்கள். பின்னர் மாபெரும் அறிஞர் ஷேக் முஹம்மது பாபா சமாசி அவர்களிடம் தரீகத்துடைய கல்விகளை பயின்றார்கள். அன்னாரின் வஃபாத்துக்கு பின்னர் ஷேக் அமீர் ஹுலால் அவர்களிடம் ஆன்மீக கல்வியை தொடர்ந்தார்கள். அது மட்டுமல்ல, ஏனைய மஷாயிகுமார்களிடத்திலே கண்ணியம் மிகுந்தவர்களாக, நல்ல ஒழுக்கமுடையவர்களாக அவர்களிடத்திலே மார்க்க கல்விகளையும் கற்றுக்கொண்டார்கள். பஹாவுத்தீன் நக்ஷபந்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்நாளின் பிற்பகுதியை பார்ப்போமானால், அவர்கள் 3 முறை ஹஜ் செய்தார்கள். தம் சொந்த ஊரான கஸ்ரி அரபானில் குடியேறினார்கள். எங்கும் இவர்களை பற்றியே பேசப்பட்டது. இவர்களது புகழ் நாலா திசைகளிலும் பரவி கிடந்தன. தூர பிரதேசங்களில் இருந்தெல்லாம் பலர் அன்னாரை காணவும் அறிவுரை பெறவும் வந்து செல்லுவார்கள். 5000 பேர் இருந்து பயான் கேட்கக்கூடிய வசதி கொண்ட அன்னாரின் பள்ளியோடு கூடிய மதரசாவில் மக்கள் வந்து அன்னாருடைய பயான்களை கேட்டுவிட்டு செல்வார்கள். இவர்களின் போதனைகள் மிக எளிய முறையில் இருந்தன. இவர்களது போதனை இருள் கொண்டிருந்த பல உள்ளங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. நக்ஷபந்தியா தரீகத்துல் அலியா வாகிறது. அருவிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அபூபக்கர் சித்திக் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மகத்தான அருளாகும்.
இத்தரீக்காவின் துவக்கம் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலாகும். அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் சொர்க்குகையில் தனித்திருக்கும் பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தீட்சை எனும் பைஅத் வழங்கப்பட்டது. அந்த நேரம் உலகம் துவங்கியதில் இருந்து உலகம் முடியும் வரையிலான அனைத்து நக்ஷபந்தியா தரீக்காவை சார்ந்த வலிமார்கள் முரீதீன்களின் ரூஹ் அவ்விடத்துக்கு சமூகம் அளித்தது என குறிப்பிடத்தக்கது. நக்ஷபந்தியா தரீக்காவின் இஸ்தாபாரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் முற்று முழுதுமாக சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் சொல், செயல், அங்கீகாரம் என்பவற்றை பின்பற்றுபவராக இருந்தார்கள். ஆகைய நக்ஷபந்தியா தரீக்காவானது இறைவனின் சொல்லான அல் குர்ஆன் மற்றும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொல், செயல், அங்கீகாரம் என்பவற்றை மக்களுக்கு முற்று முழுதுமாக போதிக்கின்றது தரீக்கத்து நக்ஷபந்தியா. இத்தரீக்கா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களின் மறைவுக்கு பின் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழியாக, ஜோஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வழியாக, ஹாஜா அபு யூசுப், யக்கூப் அய்யூப் ரமசானி, ஷேக் ஹம்மாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு ஹாஜா பஹாவுத்தீன் முஹம்மது உவைஸ் அல் புகாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை தொட்டு சுல்தானுல் அவுலியா மௌலானா அப்துல்லாஹி ஃபாஹிஸ் தகிஸ்தானி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வழியாக இப்பொழுது சுல்தானுல் அவுலியா ஷேகுனா நாசிம் அல் ஹக்கானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின் ஷேக் முஹம்மது ஆதில் ரப்பானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் வரை நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் இத்தரீக்காவில் ஏதோ ஒரு விடயம் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. அப்படி மக்கள் மனதில் இத்தரீக்கா இடம் பிடித்ததற்கான காரணம் என்ன? அல் குர்ஆன் மற்றும் சுன்னா அடிப்படையில் அது அமையப்பட்டதாகவே இருந்தன. இன்னும் இத்தரீக்கா மக்களை இலகுவாக இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்க வல்லதாக இருப்பதாலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களுக்கு பின்னால் ஹாஜா பஹாவுத்தீன் நக்ஷபந்தி அவர்களை அதிகமாக பேசக்கூடியதாகவும் அவர்களை அதிகமாக புகழக்கூடியதாகவும் இருக்கின்றது. பேரன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மகான் ஹாஜா பஹாவுத்தீன் நக்ஷபந்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் மாபெரும் ஒரு குத்துபு. அவர்களை பற்றி அதிகமாக இறைநேச செல்வர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அதே போன்று எல்லா தரீக்காக்களுடைய மஷாயிமார்களிடத்திலிருந்து அவர்களை தொற்றுமான சனதுகள் எல்லாம் எல்லா தரீக்கத்திலும் இருக்கிறது. அவர்கள் லேசிப்பட்டவர்கள் அல்ல. ஹாஜா பஹாவுத்தீன் நக்ஷபந்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை முற்று முழுதுமாக தியாகம் செய்தவர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பரம்பரையில் வந்தவர்கள். மிகுந்த சிறப்புக்குரியவர்கள் ஹாஜா பஹாவுத்தீன் நக்ஷபந்தி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். ஆகையால் இறைநேச செல்வர்களை நாங்கள் அறிந்து கொள்வோம். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சிறப்புகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். அவர்களுடைய அகமியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்னவர்கள் மீது நாங்கள் முஹப்பத் வைப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு போன, இருட்டாகி போன, வெளிச்சமில்லாமல் மடத்தனமான வழியிலே செதறுண்டு போன எங்களுடைய இதயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர்ப்பிப்பான். கருப்பாக இருக்கக்கூடிய, இருள் நிறைந்திருக்கக்கூடிய எங்களுடைய கல்வி வெளிச்சமாக வேண்டுமானால் இவ்வாறான இறைநேச செல்வர்களை பற்றியான உன்னதமான தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அத்துடன் அவர்கள் நம்மளுக்கு காட்டித்தந்த அந்த வழியிலே நடக்க வேண்டும். அவர்களை பற்றி தேட தேட, அவர்களுடைய சரித்திரத்துக்குள் நாங்கள் நுழைய நுழைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய உன்னதமான கண்ணியம் மிகுந்த அருள்குடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களின் மூலமாக நம்மளுக்கு வழங்குவார். ஆகையால் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான நல்ல செய்திகளை கேட்டு அதன்பால் நடக்க ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆখির தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.